Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 2 days vlog மாதிரி தான் பார்க்க போறோம். சோ நாளைக்கு பாண்டிச்சேரி போறோம். அதனால நான் இன்னிலேனே vlog எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். இன்னிக்கும் நாளைக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் அப்படினு சொல்லிட்டு. ஊர்ல இருந்து கிராண்ட்மா அப்புறம் இன்னும் 2 பேர் வராங்க. ஸோ நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் பாண்டிச்சேரி போகிறோம். அடுத்த நாள் காலையிலேயே கிளம்புறதுனால பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஈவினிங்கே ஊரில் இருந்து எல்லோரும் வந்துடுவாங்க. ஸோ அப்போ தான் மார்னிங் கிளம்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வீட்டு கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாலே கொஞ்சம் ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தான் பண்ணிகிட்ருந்தோம். ஈவினிங் ஒரு 6 மணிக்கெலாம் வந்துடுவாங்க. நைட் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. அப்போ வந்து நம்ம ரூம்லாம் ரெடி பண்ணணும் இல்லையா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரூமில் வந்து பெட்ஷீட்லாம் போட்டு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்ருந்தோம். இதெல்லாம் செஞ்சிட்ருக்கும் போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. எல்லா ஊர்லேயும் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. எங்கடா எங்கள் ஊரில் மழையை காணுமேன்னு பார்த்தா திடீர்னு ஒரு 10 நிமிஷம் நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சிருச்சு. வெளியூர் போகிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு பண்ணுற வேலைனா தண்ணி பிடிச்சி வைக்கிற வேலை தான். ஸோ ஒரு 5 பாட்டிலில் வந்து ஃபுல்லாக தண்ணி பிடிச்சி வச்சாச்சு. அப்புறம் மதியானத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிச்சு. அதனால் என்ன பார்க்குறதுனே தெரியல. ஸோ டிவியில் வந்து என்னோடய பேர் வைக்கிற பென்ட்ரைவ் வந்து போட்டு பார்த்துட்ருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா எப்பயாச்சும் போர் அடிக்குது ரொம்ப அப்படின்னா இந்த மாதிரி நானும் என் தங்கச்சும் போட்டு பார்த்துட்ருப்போம். அதாவது நிறைய டைம் பார்த்தாச்சு, போர் அடிக்கும். இருந்தாலுமே நாங்கள் திரும்பியும் போட்டு பார்த்துட்ருப்போம். அப்புறம் வீட்டுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஒரு 7 மணிக்கு அப்புறமா நான் இந்த பேக் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நானும் என் தங்கச்சும். ரொம்ப தூரம் போகிறோங்கிறனால ரொம்பவே முக்கியமான திங்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. டிஷ்யூ பேப்பர்ஸு, அதுக்கப்புறம் பவர் பேங்க்கு, ஹெட்ஃபோன், ப்ளூடூத்து, அப்புறம் ஒரு ஹேண்ட் ஃபேனும் எடுத்துக்கிட்டோம். எங்கேயாச்சும் ரொம்ப வேர்க்குது அப்படின்னா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து எனக்கும் என் தங்கச்சிக்கும் கார் சீக் இருக்குது. அதனால் வந்து வாமிட் வந்தால் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கேரி பேக்ஸ்லாம் எடுத்து வச்சாச்சு. இது எல்லாத்தையும் இப்போ வந்து பேக் உள்ளே எடுத்து வச்சிட்ருந்தோம். ஸோ அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கே வீட்டில் இருந்து கிளம்புறனால இப்போயே வந்து புர்கா, ஹிஜாப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கடையில் கொஞ்சம் ஸ்நாக்ஸும் வாங்கியிருந்தோம், பிஸ்கெட்ஸ், அதுக்கப்புறம் மூங் தால் எல்லாமே. ஏன்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணுறோங்கும் போது கொஞ்சம் காரில் பசிச்சா சாப்பிட்றதுக்காக. அப்புறம் வந்து லெமனும் எடுத்து வச்சுக்கிட்டோம் 2. ஏன்னா எனக்கும் என் தங்கச்சிக்கும் கார் சீக் இருக்குது. அதனால் வாமிட் வர மாதிரி இருந்துச்சுன்னா இந்த லெமனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டால் நம்ம கொஞ்சம் ஓகேவாக இருக்கும். அதனால் வந்து 2 லெமனும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டோம்.
ஸோ இது பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே தான். ஸோ மார்னிங் எந்திரிச்சோன்னே எப்போவும் போல் ஹைராவோட கொஞ்சல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே மார்னிங் கொஞ்சுவா. இன்றைக்கி இவள் கொஞ்சதெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம பாண்டிச்சேரி போகிறோம், இவளை வீட்டில் தான் விட்டுட்டு போகிறோம். இவள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு விட்டுட்டு போகணுமான்னு தோணும். அதுவும் போகும்போது இவள் மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்கிறத பார்த்தா நமக்கு போவே வேணான்னு தோணும். ஸோ ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டோம். 3 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பியாச்சு. அப்போ தான் 4 மணிக்கு காரில் ஏற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வீட்டிலேருந்து கரெக்டாக 4 மணிக்கு கிளம்பியாச்சு. போகும்போது ஊரே அமைதியாக இருந்துச்சு, யாரையுமே காணும். ஸோ நாங்கள் மட்டும் தான் போயிட்டுருந்தோமே. நாங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் பேக் வந்து பாண்டிச்சேரி போயிருந்தோம். அப்போ வந்து ரோடு ரொம்ப மோசமாக இருந்துச்சு, மேடு பள்ளமாக, போகிறதுக்கே ஒரு 3 மணி நேரம் தாண்டிடுச்சு. இப்போ வந்து பைபாஸ் போட்டிருக்காங்களாம். ஸோ எங்களுக்கு தெரியாது. 1.5 மணி நேரத்துலேயே பார்த்திங்கன்னா நாங்கள் பாண்டிச்சேரி போய் ரீச் ஆகிட்டோம் ரொம்ப சீக்கிரமாக. எங்களுக்கு வந்து ஒரு 5 மணிக்கு கிளம்பியிருந்தால் கூட கரெக்டாக இருந்திருக்கும் போல இருக்குது. 4 மணிக்கு கிளம்பி ரொம்ப சீக்கிரமாக போய் பாண்டிச்சேரியில் நின்றோம். எங்களுக்கு வந்து 8:30 மணிக்கு தான் அப்பாயின்மெண்ட்டு. ஸோ நாங்கள் ரொம்ப சீக்கிரமாக போயிட்டோம். போகிற வழியே பார்த்திங்கன்னா பைபாஸில் வந்து இந்த ஒரு டீ காஃபி கடை இருக்கும். அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. எனக்கு வந்து ஏற்கனவே வாமிட் வர மாதிரி இருக்குது, அதனால் நான் எதுவுமே சாப்பிடல, அமைதியாக போயிட்டுருந்தேன். போகும்போதே பார்த்திங்கன்னா இந்த சன்ரைஸ்லாம் பார்த்துட்டே போயிட்டுருந்தேன், நல்லா இருந்துச்சு. எனக்கு மோஸ்ட்டாக ட்ராவலில் தூக்கமே வராது, அதனால் பார்த்திங்கன்னா தூங்காமல் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டு போயிட்டுருந்தேன். சன் மேலே வர வர பார்த்திங்கன்னா அப்படியே க்ளவுட்ஸ்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டே போயிட்டுருந்தோம். போகிறப்ப அந்த சீனரிலாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எதை வீடியோ எடுக்கிறது எதை விடுறதுனே தெரியல. ஸோ நான் நிறையா வீடியோ எடுத்தேன், அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் எடுத்து அதை ஆட் பண்ணியிருக்கேனே வீடியோவில். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா போகும்போதே எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. வீட்டில் வந்து மைலோவும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டோம், பட் போகிறப்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால் வந்து அந்த டீ காஃபி கடையில் வந்து இந்த சிப்ஸ் வாங்கி கொடுத்தாங்க, அதை சாப்பிட்டுட்டு போயிட்டுருந்தோம் நானும் என் தங்கச்சும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் நாங்கள் ஹோட்டல் தேடி இருப்போம். நாங்கள் இருந்த ஏரியாவில் வந்து ஹோட்டலே இல்லை. ஸோ ஒரு வழியாக ஒரு 1/2 மணி நேரம் கண்டுபிடிப்புக்கு அப்புறமா ஒரு ஹோட்டல் கிடச்சிச்சு. ஆனால் அங்கேயும் 7 மணிக்கு தான் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் 6:45 ஹோட்டல் ரீச் ஆகிட்டோம். அதனால் ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட கார்லேயே நாங்கள் உட்காந்து கிடந்தோம். அப்புறம் 7 மணி ஆனதுக்கப்புறம் கரெக்டாக இறங்கி உள்ளே போயாச்சு. நாங்கள் தான் அன்றைக்கி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கஸ்டமரே. ஸோ ஹோட்டலில் வந்து யாருமே இல்லை, நாங்கள் மட்டும் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் 7 மணிக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே ரெடி அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் நாங்கள் போனோமே. ஸோ எல்லோரும் அவங்கவுங்களுக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணியாச்சு. பொங்கல், இட்லி, அதுக்கப்புறம் பூரிலாம். பொங்கல் சூப்பராக இருந்துச்சு, நிறையா நெய் முந்திரிலாம் போட்டு நல்லா இருந்துச்சு. எனக்கு வந்து எப்போவுமே கீ ரோஸ்ட்டு தான் பிடிக்கும், அதனால் அது வாங்கி நான் சாப்பிட்டேன். அப்புறம் ஒரு 11 o'clock அந்த மாதிரி வந்து இந்த பாதாம் ஷேக்கும் வாங்கி குடித்தோம். அப்புறம் எங்களுக்கு வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா கொஞ்சம் பர்ச்சேசிங் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போத்தீஸ் போயிருந்தோம். நாங்கள் போத்தீஸ்க்கு போகும்போது ஒரு 12 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஸோ போத்தீஸ் போயிட்டு கொஞ்சம் ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஸோ இப்போ சம்மர் ஹாலிடேஸ் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா போத்தீஸ் வாசலில் ஃபுல்லாக இந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸ்லாம் வந்து டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. போத்தீஸ்க்கும் ஒரு சைட்லேயே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இந்த மோர் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் வெளியில் இது வரைக்கும் மோர் குடித்ததில்லை, ஆனால் அன்றைக்கி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அடிக்கிற வெயிலுக்கும் மோரும் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் உள்ளார போயிட்டோம்.
ஸோ அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேரம் போர்டு செஸ்லாம் வச்சுருக்காங்க, நமக்கு அப்படியே சைடில் போர் அடித்தா விளையாடுறதுக்காக. கலெக்ஷன்ஸ்லாம் சூப்பராக இருந்துச்சு, எனக்கு நிறையா ட்ரெஸ் பிடிச்சிருந்துச்சி. ஆனால் ரேட் ரொம்பவா இருக்குது, அதனாலே பார்த்தீங்கன்னா எதுவுமே வாங்கலை. அப்படியே அந்த 4-5 ஃப்ளோரையும் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சு. வெளில வரத்துக்கே 2.5 மணி நேரம் ஆகிடுச்சு. அதனால் ஆப்போசிட்லேயே ஒரு நான்வெஜ் ரெஸ்டாரண்ட் இருந்துச்சு, அங்கேயே லஞ்சை முடிச்சாச்சு. சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அதுக்கப்புறமா ட்ரெண்ட்ஸுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் நிறையா ட்ரெண்ட்ஸ் இருக்குது, எங்கே போகிறதுனே தெரியல. அப்புறம் ஒரு வழியாக கூகுள் மேப் போட்டு இதுதான் பக்கத்தில் இருக்குன்னு காமிச்சிச்சா, அதனால் இங்கே வந்தாச்சு. இங்கேனா அவ்வளோவா கலெக்ஷன்ஸே இல்லை, பை 1 get 1 ஆஃபர் போயிட்டுருக்குப்பில் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆளுக்கு 2 ட்ரெஸ் வாங்கிட்டு வெளில வந்துட்டோம், வேறு எதுவும் பெருசாக வாங்கலை. அதுக்கப்புறமா ஒரு 5 மணி ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சடனாக பிளான் பண்ணி பீச்சுக்கு போனோம். நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது பார்த்திங்கன்னா மெரினா பீச் போயிருந்தோம். அங்கே ஆப்போசிட்டில் வந்து ஃபுட் கோர்ட்லாம் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் 3 மணிக்கே போனதுனால அப்போ ஓப்பன் பண்ணல எதுவுமே. ஸோ சும்மா பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ தான் மணி 5 ஆகிடுச்சே, சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஆனால் என்னென்னா அந்த பீச்சை கண்டுபிடிக்க தான் எங்களுக்கு வந்து 1/2 மணி நேரம் தாண்டிடுச்சு. ஏன்னா எங்கே இருக்குன்னே தெரியல, மேப் போட்டாலும் எங்கெங்கேயோ போகுது. ஸோ அதுக்கப்புறமா அங்கே இருக்கிறவங்கள்ட்ட கேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் வந்து பீச்சுக்கு ரீச் ஆகிட்டோம். பீச்சுக்கு போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறையா கெஃபே இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பட் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா டைம் இல்லை. ஸோ அதனால் சரி பரவாயில்ல, இன்னொருத்தர வந்தால் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஸோ ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு அன்றைக்கி. நாங்கள் வந்து ட்ரெண்ட்ஸில் ஒருத்தவங்கள்ட்ட கேட்டோம் கூட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னாங்க சண்டே தான் கூட்டமாக இருக்கும், வீக் டேஸில் கூட்டம் இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அன்றைக்குமே ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் பீச் சைடு போல் ஆப்போசிட்டில் இந்த ஃபுட் கோர்ட் மாதிரி இருந்துச்சு, அங்கே போயிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா போயிட்டு ஒவ்வொரு கடையாக வந்து சர்ச் பண்ணிகிட்டு இருந்தோம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சாப்பிட்றதுனே தெரியல, எந்த கடையில் வாங்குறதுனோ தெரியல, ஏன்னா நிறையா கடை இருக்குது. ஸோ எங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எங்களுக்கு பார்த்தோன்னே எந்த கடை நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அந்த கடையில் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போயிட்டோம். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா அங்கே வந்து சாண்ட்விச் வாங்கினோம், அதுக்கப்புறம் பர்கர் வாங்கினோம், ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, அதுக்கப்புறம் இது ஜிகர் தண்டா, வர்ஃபிள் அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஃபில் டவர் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க, லைட்லாம் போட்டு. எட்டேன்னு பார்க்குறதுக்கு என்னமோ உண்மையான ஈஃபில் டவர் மாதிரி இருக்குது, அழகாக இருந்துச்சு. ஸோ அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கேயே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் பாவும் இருந்துச்சு. ஸோ எனக்கு ஆசை இது ட்ரை பண்ணணுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒருத்தவங்களுக்கு 50 ரூபா அப்படின்னாங்க. ஆனால் எனக்கு லைட்டாக காலை தொட்டாலே கூசும், அதனால் பார்த்தீங்கன்னா நான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். டின்னருக்கு கூட பார்த்திங்கன்னா எந்த கடையிலையுமே இறங்கலை, அவ்வளோ டயர்டாகிடுச்சு. அதனால் நாங்கள் வந்து பார்சல் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டோம். இதோட இந்த vlog முடிஞ்சிருச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.